Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தத்துவம் தான் எல்லாரையும் கூப்பிடுவாங்க மலேசியாவில் இருக்கவங்க எல்லாருமே. ஆனால் தத்தோஸ்ரீயா அதுக்கு அடுத்த லெவலான ஒரு இது வந்து மன்னரால் வழங்கப்படுகிற ஒரு விஷயம். ரெண்டு வால் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ஃபோட்டோவில் பார்க்குறப்ப சின்னதாக இருந்தது, நேரில் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு ஆள் சைஸுக்கு இருக்குது. அந்த காலத்தில் வீரம் என்பது வாளில் தான் வச்சுருந்தான். களத்தில் அவன் இறங்கி நின்னான். இந்த ஆயுதத்தை தூக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை, இதை வச்சு அவன் போர் புரிஞ்சான். அப்போ இது வந்து புத்திசாலித்தனத்தை தாண்டி அவன் களத்தில் இருந்து வீரமாக விளையாடி காமிச்சான். சினிமாவுக்கு இருக்கிற விருது வழங்கும் விழாக்களை கம்பேர் பண்ணும்போது சொந்த முயற்சியில் ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலம் அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அப்படி செய்கிறவங்களுக்கு பெரிய விழாக்கள் இந்தியாவிலையும் கிடையாது. சினிமாவில் நம்மளை அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நல்லா இருந்தால் மக்கள் பார்த்துருவாங்க. தொழில் துறையில் உலக லெவலில் அழிக்கிறதுக்கு என்ன இருக்காத செய்யும். நீங்கள் தொழிலில் வளர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மட்டும் பார்க்காது, உலகமே பார்க்கும். இவன் ஏதோ புதுசாக கொண்டாடலாம், அவன் இப்படி இவன் சாதிச்சிடலாம், இவனை என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன்னா இது வந்து மார்க்கெட்டிங். உலகத்தில் இருக்க வெளிநாட்டு கம்பெனிக்காரன் இந்தியாவில் இருக்க 100 கோடி மக்களுக்கும் ஏதோ ஒன்று செய்கிறான். அப்படி கொடுக்கப்பட்டது தான் நம்ம நாட்டில் வந்து அழகு போட்டிகளில் ஜெயிக்க வச்சதெல்லாம் கூட காரணம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நுழைக்க வைக்கிறது தான். எனக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது. 18 நாடு 18 யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் நினச்சானா இந்தியாவில் அவன் தொழில் செய்யலாம். இந்தியாவில் செருப்பு தைச்சு வியாபாரம் செய்கிறவன் நினச்சா அமெரிக்காவில் செருப்பு தைக்க முடியும். அப்போ அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம நாடு நம்மளை வச்சு கொண்டாடணும். வாழ்க்கையில் ஒன்று தொழில் செஞ்சிங்கன்னா சாகிற வரைக்கும் தொழில் இருக்கலாம். சயின்டிஸ்டாக இருந்தாலும் சாகிற வரைக்கும் இருக்கலாம். வேலைக்காரனா வேலை செஞ்சிங்கன்னா வயசாகிடுச்சு வீட்டில் போய் உட்காரு அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலே நான் தொழில் செய்கிறது. எல்லாரும் வந்து சென்னையிலேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து சினிமாவை துரத்தி கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவை நிலைநிறுத்தணும்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரே ஆர்கேனா. வாழ்த்துக்கள் சார் தான்ஸ்ரீ பட்டத்துக்கு. ஆல்ரெடி வந்து தான்ஸ்ரீ தத்தோ பட்டம் உங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்டம் பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து தத்தோஸ்ரீக்கு அடுத்த லெவல். அதாவது வந்து தத்தோன்னு தான் எல்லாரையும் கூப்பிடுவாங்க மலேசியாவில் இருக்கவங்க எல்லாருமே. ஆனால் தத்தோஸ்ரீயா அதுக்கு அடுத்த லெவலான ஒரு இது. ஒரு பத்மஸ்ரீங்கிற லெவலில் அந்த தத்தோஸ்ரீக்கெல்லாம் பேசப்படும். தான்ஸ்ரீங்கிறது ஒரு அன்னை தெரசா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தான்ஸ்ரீ கொடுப்பாங்க. அது அதுக்கு அடுத்த லெவல், அதுதான் ஹையஸ்ட்டு. இது வந்து மன்னரால் வழங்கப்படுகிற ஒரு விஷயம். மன்னர் எப்படி இதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் சேவை, பொதுநல தொண்டு, இந்த மாதிரி ஒரு 10-15 காரணங்கள் இருக்குது. மக்களுக்கு எந்த விதத்தில் சேவை செஞ்சிட்ருக்காங்க, உண்மையாலுமே இந்த உலகத்துக்கு இவரனால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து தத்தோஸ்ரீ வாங்கும்போதே நம்ம நினச்சோம் இந்த இலக்கை நிச்சயமாக அடையணும், அதுக்கு தேவை என்ன இருக்கோ அதை செய்யணும் அப்படிங்கிற லெவலில். ஆமாம், ஒரு 5 ஆண்டுகள் பிளான் பண்ணி தான் இதை வந்து அவார்டுக்காக, இப்போ ஆஸ்கார் அவார்டுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி உழைச்சி எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாவே போதும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம ஊரில் எவ்வளவு தான் நமக்கு தகுதி வாய்ப்பு இருந்தாலும், அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க இல்லையா. திரவியத்தை விட ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சின்னா அது இன்னும் ஒருபடி மேலே. பணத்துக்காக மட்டும் வெளிநாட்டுக்கு போகாமல் இல்லையா, அவங்க நம்ம அங்கீகாரம் பண்ணி நமக்கு ஒரு விருது வழங்குறதுங்கிறது நம்ம ஒரு தமிழனா ஒரு இந்தியனா நான் ஒரு சாதனையாக நினைக்கிறேன். எப்படி சினிமாவில் ஒரு ஆஸ்காரோ அது மாதிரி இது தொழிலில் ஒரு சூப்பர் மிகப்பெரிய தத்தோஸ்ரீ விருதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய சாதனைகள் நீங்கள் பண்ணணும் சார். தான்ஸ்ரீ கூடவே வந்து 2 வால் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ஃபோட்டோவில் பார்க்குறப்ப சின்னதாக இருந்தது, நேரில் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு ஆள் சைஸுக்கு இருக்குது. எப்படி சார் அது இல்லை, அதாவது ஒரு மன்னர் அப்படிங்கனாலும் அந்த காலத்து இப்போ வந்து கேட்டால் துப்பாக்கி சொல்லுவோம், இப்போ சொன்னால் ராக்கெட்டை சொல்கிறோம், இப்போ சொன்னால் எதுவும் இருக்குது. அந்த காலத்தில் வீரம் என்பது வாளில் தான் வச்சுருந்தான். அவன் அந்த வாள் எடுத்து எப்படி வந்து போர் புரிந்தான்ங்கிறதுக்கு தான் விட்னஸ் இருக்கே ஒழிய பட்டன் தட்டினா போய் வெடிச்சிச்சுங்கிறதுக்கு இல்லை. ஆமாம். நம்ம கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் கம்ப்யூட்டர் கேமில் அடித்தா அப்படியே கேம்ஸில் வீடியோ கேம்ஸில் டப்பான்னு போகுது. அன்னைக்கு இருக்கிறதுக்கும் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸில் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. அண்டர் கிரவுண்டில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ பிரிப்புன்னு போது டம்முன்னு விழுந்தோடனே அப்படி பொறியாக கொட்டுது. கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி தான் இருக்குது.
அன்னைக்கு வீரம்ங்கிறது அவன் ஆயுதத்தில் கையில் வச்சுருந்தான், களத்தில் அவன் இறங்கி நின்னான். இந்த ஆயுதத்தை தூக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை, இதை வச்சு அவன் போர் புரிஞ்சான். அப்போ இது வந்து புத்திசாலித்தனத்தை தாண்டி அவன் களத்தில் இருந்து வீரமாக விளையாடி காமிச்சான் இல்லையா? அது வந்து ஒரிஜினல். ஆமாம், அதனால அது அப்படி தான் இருக்கும். ஸோ ஆட்சி தரிசனம்லேருந்து தான்ஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்கீங்க. இன்னும் பெரிய பெருமையாக எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எங்கேயுமே செட்டில் ஆகவே இல்லை. நீங்கள் ஒரு படம் நடிக்கிறீங்க, தொழிலதிபராக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறீங்க, புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச ஆக்டர் ஆர்க்கே தாண்டி நிறைய சாதனைகள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த விருதுகளுமே வந்து வாங்கிட்டு இருக்கிறப்போ எது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக வச்சுருக்கு சார்? ஏன்னா இன்றைக்குமே அதுக்கு உழைக்கிறீங்க. அதாவது சினிமாவிலையும் விருது வழங்குறது இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து என்கரேஜ் பண்ணி விருது வழங்குறாங்க. தொழிலுக்கு யார் வழங்குறா? அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒழிய அது வேறு லெவல். ஆனாலும் சினிமாவுக்கு இருக்கிற விருது வழங்கும் விழாக்களை கம்பேர் பண்ணும்போது சொந்த முயற்சியில் ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலம் அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இல்லையா, அப்படி செய்கிறவங்களுக்கு பெரிய விழாக்கள் இந்தியாவிலையும் கிடையாது. உண்மையாக என்னைக்காவது அரசாங்கம் கொடுக்குறது ஓகே. ஆனால் இது வந்து வேறு மாதிரி ஒரு விஷயம். இதில் அங்கீகாரம் அடைகிறதுங்கிறது உலக லெவலில் போராடுறது. சினிமாவில் வாங்கிடலாம், ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க, ஒன்றும் இல்லை. அதுக்கான அமைப்பு வந்துச்சுன்னா போராடினா வாங்கிடலாம். தொழில்துறை அப்படி கிடையாது. சினிமாவில் நம்மளை அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நல்லா இருந்தால் மக்கள் பார்த்துருவாங்க. தொழில்துறையில் உலக லெவலில் அழிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை செய்வாங்க. அதான் உண்மை. நீங்கள் தொழிலில் வளர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மட்டும் பார்க்காது, உலகமே பார்க்கும். இவன் ஏதோ புதுசாக கொண்டாடுறான், அவன் எப்படி இவன் சாதிச்சிடலாம், இவனை என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், அது பார்ப்போம். உலக லெவலில் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டிங் பெரிய லெவலில். இப்போது ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் போயிட்டே இருக்குது. உலகத்திலேயே வந்து இந்த ஹேர் கலர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி வந்து செலிப்ரிட்டி ஹேர் கலர் தான். அந்த காலத்தில் போனோம்னா நம்ம வந்து ஒரு பார்லர்லேயோ ஒரு பியூட்டி இதுலேயோ போனோம்னா அவங்க வந்து கலர் கலராக தலையில் வந்து ப்ரொஃபஷ்னல் தான் செய்ய முடியும். இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். சினிமாவில் நடிக்கும்போது கலர் அப்பிக்கிட்டு வந்தோடனே கேமராமேனுக்கு என்னையா அவன் டை அடித்தான் பாரியா, அப்படியே தார் ரோடு போட்ட மாதிரி இருக்குது, தொடங்கையாம்பாங்க, உள்ளுக்குள்ளே மேக்கப் போடுவாங்க. அப்போல்லாம் நான் நினைக்கிற ஒரே காரணம் என்னென்னா, இது ஸ்கின்னில் ஒட்டாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இன்னும் யாரும் இறங்காமல் இருக்காங்க? அது ஏன் தார் ரோடு போட்ட மாதிரி அப்படியே ஒட்டுது, ஸ்கால்பில் ஒட்டும், அப்படியே பார்டர்லாம் தெரியும். இந்த கேள்விக்கு விடை தான் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. விஐபின்னா நம்ம நினைக்கிறோம் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அப்படி இல்லை, வெரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு தான். பட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச விடை தான். அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். எங்கே என்னுடைய இது அப்படின்னா, உலகத்தில் இருக்க வெளிநாட்டு கம்பெனிக்காரன் இந்தியாவில் இருக்க 100 கோடி மக்களுக்கும் ஏதோ ஒன்று செய்கிறான். அப்படி கொடுக்கப்பட்டது தான் நம்ம நாட்டில் வந்து அழகு போட்டிகளில் ஜெயிக்க வச்சதெல்லாம் கூட காரணம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் நுழைக்க வைக்கிறதுக்கு தான். அவன் நினச்சானா ஒரு அழகி போட்டி ஜெயிக்க வச்சுட்டான்னா 100 கோடி மக்களும் இது தாண்டா அழகாக இருக்கலாம்னு சொல்லி வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்தியாவுக்குள்ளே வருது. பட் வெளிநாட்டுக்காரங்க மறைமுகமாக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. நான் அழகாக சொல்வது உண்டு. இன்றைக்கி கால் சென்டர் இருக்குது, 6 மணி ஆச்சுன்னா அண்ணனும் தங்கச்சியும், என்ன தங்கச்சி இன்னும் வீட்டுக்குள்ளையா, 6 மணிக்கு மேலே எங்கே போகிறா? சத்தியமாக பெத்த தாய் தந்தை ஏங்க 6 மணி ஆச்சுன்னா அவளை வர சொல்லுங்கள், பொம்பளை பிள்ளையா வீட்டில் வந்து இருக்க சொல்லுங்கன்னு. இன்றைக்கி 6 மணி ஆச்சுன்னா வேனில் ஏற்றி அனுப்புகிறான். அமெரிக்காவில் சூரிய உதயம்னா இங்கே கால் சென்டரில் விடிய விடிய அக்கானும் தங்கச்சியும் நம்மளுடைய சகோதரிகள் வந்து விடிய விடிய அவனுக்கு இன்னும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவளை சட்டம் பேசுகிறேன்னா இரவில் வந்து எங்கள் பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கா தயாராக இருக்கா? இல்லை. 6 மணிக்கு வேன் வந்து நிற்கிது, விளக்கு வச்ச நேரத்தில் நம்ம அக்காலும் தங்கச்சியும் சகோதரியையும் போ வேலைக்கு, வருமானம் வருது. இன்னும் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒன்று வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஏன் நேரத்தில் வேலை செய்ய. இங்கே எங்கே நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு நம்ம சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும். இன்றைக்கி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வெள்ளைக்காரன் நினச்சா இந்தியாவுக்குள்ளே விற்கலாம், நம்ம நினச்சா வெளிநாட்டில் போய் விற்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறேன் ஹேர் கலரை, அவ்வளோ பெரியது. அது எப்படிங்க க்ளவுஸ் போடாமல்? இது என்னங்க இது இந்தியாவிலையா க்ளவுஸ் போடாமல் வெறுங்கையில் தொட முடியுமா? எவன் சொன்னது? ஹேர் டைங்கிறது சீப்லையும் ஒட்டும், பவுல்லையும் ஒட்டும், ஸ்கின்னுலையும் ஒட்டும், எங்கேயாவது பட்டா கருப்பாக இருக்கும். அதை எப்படி மாற்ற முடியும்? அது எப்படி ஒரு இந்தியன் ஒரு தமிழை செஞ்சிருவான்? அவ்வளோ டைட் பண்ணுறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
நான் கண்டுபிடிச்சிட்டேமோ சொல்கிறேன், கையில் போட்டு காமிக்கிறேன், மக்கள்கிட்ட காமிக்கிறேன், 1 கோடி மக்களுக்கு விற்றுட்டேன், எக்ஸ்போர்ட்டுன்னு போனோடனே டாப் பண்ணிடுவாங்க. ஹவ் அப்படிம்பா, ப்ரூவ் பண்ணுங்கம்மா, என்னத்தை நிறைய நான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. உடனே என்ன கேட்குறான், ஃபார்முலாவை கேட்குறான். அந்த புரியுதா இல்லையா? அப்போ அவனுடைய செக்ஷனே எப்படி இருக்குது, நீ என்னன்னு சொல்லு. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி மெடிசன் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து சித்தா ஆயுர்வேதத்தில் வரும். அந்த டாக்டர்கள் வந்து நச்சுட்டு ஒரு பவுடர் ஆக்கி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் அதை இருக்குது. இதை எடுத்துக்க வெளிநாட்டு போக முடியாது. அது எதாக இருந்தால் எங்கள் டிக்ளேர் பண்ணியாங்கிறான். இதில் நீ என்ன சேர்ந்தாலும் எனக்கு டிக்ளேர் பண்ணணுங்கிறான். நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்கிட்ட தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் லீக் ஆகிடும். அதோட மாற்றமே இல்லை. இப்போ இதை மீறி இவன் என்னத்துக்கு ஒத்துக்குவான் அப்படிங்கும்போது, நம்ம கிளினிக்கல் ஸ்டடி வச்சுருக்கேன் வேர்ல்டு வைடாக. இந்திய அரசாங்கம் 20 ஆண்டுகள் பேட்டன்ட் ரைட் கொடுத்துருக்கு. ICMR அப்ரூவல் அங்கேயும் இருக்குது. பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சுருக்கேன், சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். இதை மீறி வெள்ளைக்காரனுக்காக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். 1000 சொச்சம் பேர் ஒரே நேரத்தில் கிரே ஹேர் இருக்கிற இந்தியர்களை தேர்ந்தெடுத்து EVPயில் உட்கார வச்சு மொத்த பேருக்கும் பிஃபோர் ஃபோட்டோ எடுத்து அவங்க எல்லாமே தலையில் கிரே ஹேர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து ஒரே நேரத்தில் வெறுங்கையில் தலையில் கலர் அடித்து கையில் ஒட்டலை, கலர் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு வீடியோ பிஃபோர் ஆர்டர் போட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் தான் வெளிநாட்டுக்காரன் அப்படியா அப்படின்னு வர்றான். பெரிய போராட்டம். இதை எல்லாரும் செய்ய முடியாது. உண்மையாக சொல்கிறேன். இதை செஞ்சதுக்கு காரணம் என்னுடைய சினிமா பேக்ரவுண்ட். செட்டு போடுறதுக்கோ இந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்றதுக்கோ பயந்து சினிமா எடுக்க முடியாது. சாதாரண ஒரு தொழில் இது செய்ய மாட்டார். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 சினிமா எடுத்துருக்கலாம் அந்த காசுக்கு. ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் வெளிநாட்டில் அந்த சர்டிஃபிகேட்டு அவன் கொடுத்த அங்கீகாரம் எஸ் ஆல் கேஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்புகிறான். அவன் வந்து சொல்லணும், சர்டிஃபிகேட் கொடுக்குறான், உலக லெவலில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார், வெறுங்கையில் தொட்டுட்டார். இது வரைக்கும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், க்ளவுஸே போட முடியாதுன்னு உலகம் பூரா இருக்குது, ஆனால் நான் அதை பண்ணி காமிக்கிறேன்னு இவ்வளோ போராட்டத்தில் இது செஞ்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து 18 நாட்டில் அப்ரோச் பண்ணேன் என்னுடைய கண்டுபிடிப்புக்கு. எனக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது. 18 நாடு, 18 யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா நம்ம பிறந்த இந்தியாங்கிறதுனால ஒரு தவறா, சைனாக்காரனுக்கு அது உண்டு, ஆனால் அதை மீறி அவன் வந்து போராடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கான். நீ சொன்னீங்கன்னா உன் பேர்லேயே உன்னை போட்டுருவேங்கிற லெவலில் அவன் ரெடியாக இருக்கிறான். ஒரு பிராண்டை போட்டு விட்ருவான் அப்படியே. நம்ம அப்படி கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் இந்தியா. யார் வந்தாலும் இன்னும் நம்ம வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வாழ்கிறோமா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியலை. வெளிநாட்டுக்கு போனால் அவனை துரத்தி விட்றான். இப்போ கூட தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மொத்த பேரையும் இந்தியாவில் இறக்கி விட்டு போயிட்டான் ஒரு செகண்டில். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? ஒரு கண்டுபிடிக்கிறதும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் உலக லெவலில் போகிறதுக்கும் வந்து சாதாரண சாமானியனால் முடியுமா? நான் அழகாக சொல்வதுண்டு. அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறேன்னு நினச்சான்னா இந்தியாவில் அவன் தொழில் செய்யலாம். இந்தியாவில் செருப்பு தைச்சு வியாபாரம் செய்கிறவன் நினச்சா அமெரிக்காவில் செருப்பு தைக்க முடியாது. இதுதான் அவ்வளோ நிலை. அப்போ அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம நாடு நம்மளை வச்சு கொண்டாடணும். உண்மையாக 20 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் ஒன்று எனக்கு ஒன்று உடனே வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கியப்பா அப்படின்னு. கொரோனாவுக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், ICMRயில் இருக்குது. கொரட்டைக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன், கொரட்டை வராது, கிளினிக்கலி ப்ரூவன், ICMR அப்ரூவல் இருக்குது, வெப்சைட் தரேன் போய் பாருங்கள். அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மீறி வெளிநாட்டுக்காரங்க பரவாயில்லையே இப்படி ஒன்று பண்ணுறாருன்னு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அதை வரவேற்கிறேன், அதை ஏற்றுக்கிறேன். எனக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நினைக்கிறேன். எனக்கு வெளிநாடு செல்வதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது. உலகம் பூரா செல்றதுக்கு வந்து அப்படியா தான் சரியா அப்படிலாம் அப்போ நீங்கள் பெரிய சாதனையில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுக்கு இது ஒரு என்ன கேட்டால் விசிட்டிங் கார்டு தாண்டி ஒரு ரூட்டு, ஒரு கௌரவமான போகிறதுக்கான ஒரு ரூட்டு. ஓகே, நிச்சயமாக எனக்கு வந்து மேலும் இது வந்து பயணிக்கிறதுக்கான ரூட்டு தானே ஒழிய இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய கோல் இருக்கு அடைகிறதுக்கு. ஸோ உங்களோட பயணம் இன்னும் வெகு தூரம் இருக்குது. ஸோ உங்களோட இலக்கு இது கிடையாது. இல்லை, நான் வேலைக்கு போனால் என்னை 58 வயசில் அனுப்பிச்சிடலாம், ரிட்டையர்மெண்ட். ஆராய்ச்சி பண்ணால் சாகிற வரைக்கும். நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தால் சயின்டிஸ்டாக ஆகி செத்து போயிடலாம். சயின்டிஸ்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவன் வயசை வந்து அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்க? எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. 58 வயசு வேலை செய்கிறவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க, எக்ஸிட் பயன்படுத்துவாங்க, வெளியில் போடான்னு சொல்லிட்டு. தொழில் செய்கிறவங்க தான் மூச்சு சுவாசிக்கிற வரைக்கும் அவன் தொழிலதிபர் தான், அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. வாழ்க்கையில் ஒன்றும் தொழில் செஞ்சிங்கன்னா சாகிற வரைக்கும் தொழிலதிபராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருந்தாலும் சாகிற வரைக்கும் இருக்கலாம். வேலைக்காரனா வேலை செஞ்சிங்கன்னா வயசாகிடுச்சு வீட்டில் போய் உட்காரு அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலே நான் தொழில் செய்கிறது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபார் எவர் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர் ஆர்கே வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம்.
ஸோ அவர் எப்போ திரும்ப அதாவது கம்பேக் வந்து இல்ல, கொடுப்பாரு? இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆர் கண்ணன் இயக்கத்தில் குழந்தைகளை விரும்புகிற மாதிரி குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு அனிமல்ஸ் வச்சு ஒரு நல்ல நகைச்சுவை சென்டிமெண்ட்டான ஒரு படம். பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து கேமரா, ஆமாம் இமான் சார் வந்து இசை, ஷூட்டிங்லாம் ஃபைனலில் போயிட்டுருக்கு, ரிலீஸ் ஆகும். இன்னொன்று எனக்கு வந்து சினிமா வருஷத்தில் 2 ரிலீஸ் பண்ணி உடனே அது பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு போகலை. சினிமாவில் சேவை செய்யணும் அப்படிங்கிறது, மக்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கிறத தாண்டி சினிமாவுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காது. சினிமாவில் எல்லாரும் செய்வாங்க, பணம் சம்பாதிக்கிறதே செய்வாங்க. இன்றைக்கி வந்து ஆர்கே ஸ்டுடியோன்னு ஆர்காட் ரோட்டில் ஏவிஎம்முக்கும் விஜயா ஹெல்த் சென்டருக்கும் இடையில் ஒரு ஸ்டுடியோ கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறேன். இன்னொன்று, நான் சினிமா மட்டும் செய்வதாக இருந்தால் நான் கட்டியிருக்க ஸ்டுடியோவுக்கு 10 படம் எடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாரும் வந்து சென்னையிலேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து சினிமாவை துரத்தி கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவை நிலைநிறுத்தணும்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரே ஆர்கேனா. எவ்வளவோ பேர் 1000 கோடி சொல்கிறான், 500 கோடி சொல்கிறான், சம்பளம் வாங்கினேன்னா நான் இது உலகத்தில் என்ன சினிமாவுக்காக அவன் என்ன செஞ்சுருக்கேன்? வேறு இடத்துல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உலக லெவலில் தொழில் செஞ்சு இந்த சினிமாவுக்காக நான் சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். உண்மை என்ன, ஒரு ஏசி ஸ்டுடியோ அத்தனை ஃப்ளோர் அந்த வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கிறேன். வாங்கங்க, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கீங்க, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு நான் ஷூட்டிங்க்கு. அதான் உண்மை. காலையில் கிளம்புனா மத்தியானம் தான் போய் சேரலாம். ஆனால் ஒரு காலத்தில் சென்னை அப்படின்னாவே எத்தனையோ இளைஞர்களுக்கு உற்சாகமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடியது கோடம்பாக்கம் இல்லையா? கோடிக்கணக்கான வேற கனவு கண்ட ஒரு இடம், அந்த இடத்த பேத்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கி சினிமாவுக்கு நான் ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்கேன், ஆர்கே ஸ்டுடியோன்னு. ஏசி ஃப்ளோர் இருக்குது, வாங்க இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு. டப்பிங் தேட்டர் இருந்தது, ப்ரீவியூ தேட்டர் இருந்தது, என்ன இருக்குது? எல்லாம் வீடாக போச்சு. வீட்டுக்குள்ளே போய் இப்போ டப்பிங் தேட்டர் உட்காந்துருக்கு. யார் டப் பண்ணாலும் பெட்ரூமில் உட்காந்து டப் பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு மைக் வச்சு அழு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ சுருக்கிட்டாங்க பாருங்கள். இருந்தாலும் எனக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிறது ஆசை தான், செய்யணுங்கிறது ஆசை தான். ஆனால் சினிமாவை நாம் எதையாவது ஒரு சேவையாக நிலைநிறுத்தணுங்கிறது தான் ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்கிறேன். நிச்சயமாக சினிமா பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஷூட்டிங் முடிகிற நிலைமையில் இருக்குது, ரிலீஸ் ஆகும். ஸோ எனக்கு பிடிச்ச படம் வந்து எல்லா மகன்கள் படம் பிடிக்கும். எல்லாருக்கும் மெஜாரிட்டியாக பிடிச்ச படம் அது. அதான் யூனிக். நான் சொல்கிறது ஒன்று தான். சிவாஜி கணேசன் சார் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் எந்த படத்தை சொல்லுவீங்க? டக்குன்னா கர்ணனோ சொல்லலாம். ஆமாம், வீரவாண்டிய கட்டபொம்மன்னு சொல்லுவாங்க, இருக்காங்க. ஏதாவது ஒரு படம் அதுதான் வந்து யூனிக்னஸ் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஃபிட் பண்ணிடும். அது மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒரு டேக்கப்னு ஒன்று இருக்குது. அந்த படம் வந்து கமர்ஷியல், ஆனால் ஆள் மனதில் போய் பதிகிறது ஒரு சில படங்கள் தான். அது ஹாலிவுட்டாக இருந்தாலும் அதுதான். அது மாதிரி எல்லா மாவன் செயல் எனக்கு அமைஞ்சிருச்சு. அதுதான் எத்தனை முறை பார்த்தாலும் என்னை போர் அடிக்காமல் சலிக்காமல் இருக்கிற ஒரு நிச்சயமாக அனைவரையும் கவர்ற ஒரு படமாக இருக்குது. அது என்னுடைய அதிர்ஷ்டம், அவ்வளோதான். ஸோ அதில் சொல்லப்பட்ட மெசேஜ் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் வந்து இன்றைக்குமே அது பொருந்தும். மேபி அதனுடைய பார்ட் 2 பிளான்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஒன்று இதை சொல்லி அதுக்காக ஒரு கதை பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம் அமைஞ்சிச்சுன்னா அதை மறுபடியும் காப்பி பண்ணி இதை சிறுமைப்படுத்த வேண்டாமேன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இயற்கையாக அமைஞ்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து இயல்பான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸை இல்லை, அடுத்த படம் பண்ணால் அழகர் மலைன்னு தண்ணி அடிக்கக்கூடாதுங்கிற ட்ரெண்டிங்கே இன்றைக்கி வடிவேல் சாரும் நானும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். என்ன மாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது இயற்கையாக வந்து தண்ணி அடிக்கிறத பற்றி பேசியிருப்போம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பெரும்பாலும் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணுறோம். பட் அதையே 100 மடங்கு இதுதான் தொழில் அப்படிங்கிற லெவலில் ட்ராவல் பண்ணல. ஏன்னா மற்ற எதுவும் நமக்கு இருக்குது. ஏன்னா ஒரு இந்த சின்ன கேப் எதுனால சார்? ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க எல்லாருக்கும் கேப்பு தானேங்க. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் கேப்பு, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் கேப்பு, செத்ததை பார்க்காதே கேப்பு தானேங்க. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் நான் வந்து கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தை குடித்தா இன்றைக்கி கொரோனா வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெமெடி. இன்றைக்கி காலையில் காக்கல் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்றைக்கி கொரோனா வராது. இது வந்து நம்ம சென்னை இது செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்து ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ணி இன்றைக்கி கொரோனா வேணாம், காலையில் காக்கலை மணி மூலம் இன்றைக்கி கொரோனா அஃபெக்ட் ஆகாது, சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில இதில் இறங்கும்போது பெரிய ப்ராசஸ் ஆகிடும். ஒரு சினிமா கதைக்கே 1 வருஷம் 2 வருஷம் சொன்னாங்க இல்லையா? இப்போ சந்திரமுகி சொன்னார் 6 வருஷம் ஆகும்னு சொன்னார் மலையாளத்தில் பண்ணுறதுக்கு. அந்த கதையை 6 வருஷம் நாம். அது மாதிரி கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் டைம் ஆகிடும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதா இப்போ கொரட்டையாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று ஆராய்ச்சியில் இறங்கணும்னா ரொம்ப லேட் ஆகிடும், விட்டுட்டு வர முடியாது. அதை மூடோடு தொட்டுருவோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ள கேப். கொரோனாவுக்கு அப்புறம் உண்மையாலுமே கேப்பு தான். அது கேப்புன்னு சொல்ல முடியாது, அது நீடு. இந்த உலகத்துக்கே
மேபி சமீபத்தில் சினிமாவில் வந்து உங்களை கவர்ந்த இயக்குனர்கள் மேபி இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சி இல்லை இந்த நடிகர்கள் கூட நடிக்கணும்னு நான் நினச்சேன். வந்து பாலா சார் அப்படின்னு நடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஆமாம். அதை தவிர இப்படி தான் அப்படின்னா பண்ணியிருக்கோம். இப்போ பிவா சார்கிட்ட பண்ணேன், ரஜினி சார் வச்சு பண்ணாங்க பெரிய கிட்ட. நமக்கு வந்து புலிவேஷம்லாம் பிவா சார் வச்சு பண்ணோம், டைரக்ஷன் பண்ணியிருக்கோம். அழகர்மலை முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் வந்து சுறான்னு ஒரு படத்தை நம்ம டைரக்டர் தான் கொடுத்தாங்க. படம் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்குது, நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் பாலா சார்கிட்ட பண்ணும்போது ஒன்றுங்க, நம்ம நடிக்கலாம் துரத்தி விட்ருவார். அவர் அப்படி தான், அப்படி பார்ப்பார். 4 நாளைக்கு 10 நாளைக்கு நடிக்க வச்சுட்டு இவன் வேலைக்காக மாட்டான், அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்கிற ஆள் தான் அவர். பட் அவர்கிட்ட போகும்போது என்கிட்ட எல்லோரும் எச்சரிக்கையாக சொன்னாங்க, சார் தேவையா சார் அவர்கிட்ட, அவர் பாட்டு அனுப்பிச்சி விட்ற போகிறாரு அப்படின்னு. பரவாயில்லைங்க அனுப்பட்டும், பரிச்சை எழுதி பார்க்கணும்ல அப்படிங்கிறதுக்காகத்தான் போகணும். ஆமாம். ஒரு பழக்கத்தில் விஜய் சார்கிட்ட போகும்போது ஜில்லாவில் பண்ணுங்க அப்படின்னு வேற ஒரு விஷயமா போகும்போது பண்ண சொன்னார். இருங்க ஆர்கே கொஞ்சமாக பண்ணுங்க அப்படின்னாரு, பண்ணோம். ஆமாம். கொடுக்குறத செய்கிறது அப்படிங்கிறது வேறு, மனநிறைவாக செய்கிறதுங்கிறது வேறு. நான் வந்து வேறு படங்களில் வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறத செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்குது. நம்ம மனநிறைவாக செய்யணும்னா நம்ம வந்து செதுக்கணும். செதுக்கி வச்சதை வாங்கின்னு வர்றதில்லை. நம்ம ஒரு க்ரியேட்டிவாக செதுக்கி இதை பண்ணால் நல்லா இருக்குங்கிற எண்ணம் உள்ளதுனால உள்ள பிரச்சனை. நடிக்கிறதுனா எல்லா படமும் நடிக்கலாம், தமிழில் நடிக்கலாம், தெலுங்கு நடிக்க, ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது வந்து நீ வந்து தினந்தோறும் அரிதாரம் பூச வேண்டும் என்று கலைத்தாய் கண்ணீர் வடித்தாளான்னு கேட்ட மாதிரி அப்படி இல்லை. சினிமாவில் எல்லாரும் சொல்கிறவங்களாம் இருக்காங்க, எத்தனை வருஷம் யார் இருக்காங்கன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. எத்தனை பேர் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு கேள்வியாக இருக்குது. நானும் சினிமாவில் இருக்கிறேன்னு தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படுது. ஆமாம், அது செஞ்சிட்ருக்கோம், செய்வோம் தொடர்ந்து கட்டாயமாக. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, இன்னொரு பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களோட கண்டுபிடிப்புகளும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பல பட்டங்கள் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். சந்தோஷம், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரத்தை செலவு செஞ்சு இவ்வளோ தூரம் வந்து பேட்டி கண்டு நீங்களும் ஒரு சேவை தான். ஏன்னா சினிமா அவார்டை மட்டுமே எடுத்து எல்லோரும் போட்டு விட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் சினிமாவில் இருந்து ஒருத்தன் சாதிக்கிறானே, இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கானே, என்கரேஜ்மெண்ட்டுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களும் சேவை செய்யுங்கள். ஏன்னா சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் எஸ்எஸ்ன்னே வச்சுருக்கீங்க இல்லையா பேர். ஓ எஸ்எஸ், ஓகே ஓகே. பயங்கர ஹூக்க போட்டிங்க, செம்ம. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வாழ்க்கையில் பாசிட்டிவாக பேசுகிறதே, நோ சொல்லி பழக்கப்பட்டவங்க மத்தியில் எஸ்ன்னு சொல்கிறதுக்கே வாழ்த்துக்கள். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.